ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ப்ரான்ஸ் வச்சு ஒரு தொக்கு தான் பார்க்க போகிறோம். ஆனால் நார்மலாக பண்ணக்கூடிய தொக்கு மாதிரி இல்லாமல் தக்காளி வெங்காயத்துக்கு கூட தேங்காய் வச்சு அரைச்சி பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் பாரையும் ஆனில் வச்சுருங்க. நான் இந்த தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கிலோ போல் ப்ரான்ஸ் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ரான்ஸோட மேல் பக்கத்துலையும் கீழ் பக்கத்துலையும் வேஸ்ட் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மேலே உள்ள வேஸ்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு கீழே உள்ளதை பார்த்து அப்படியே விட்டுருவாங்க. பட் ரெண்டையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி நான் எப்படி ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ப்ரான்ஸில் உள்ள வேஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. இதை ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். இது கூடவே 4-5 துண்டு வெங்காயம், நீங்கள் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 to 4 பூண்டு பல், ஒரு 1/2 ஸ்பூன் போல் சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் நல்ல மிளகு, 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காவை நல்லா சிவக்க வறுக்கணும்னு இல்லை, தேங்காயில் உள்ள ஈரப்பதம் மட்டும் போனாலே போதும். நம்ம நார்மலாக ப்ரான்ஸ் தொக்கு பண்ணுறதுக்கு தேங்காய் சேர்க்க மாட்டோம், தக்காளி வெங்காயம் மட்டும் போட்டு தான் பண்ணுவோம். பட் தேங்காய் சேர்த்து பண்ணி பாருங்கள், அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா கொஞ்சமாக ஜாஸ்தியாக போடாமல் கொஞ்சம் ஒரு 2 to 3 ஸ்பூன் ஆட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். போதும், தேங்காய் இந்த அளவுக்கு வறுபட்டதும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். தேங்காய் லைட்டாக ஆறுனதும் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவை இந்த மாதிரி ரொம்பவும் குறப்பாக இல்லாமல் ரொம்பவும் ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் சட்னிக்கெலாம் அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அரைச்ச தேங்காய் விழுதை தனியாக ஓரமாக வச்சுட்டு கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இதே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த நல்லெண்ணெய் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பட் கொஞ்சம் காஸ்ட்லி தான். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் சீரகமும் போட்டு பொரிய விட்டுக்கலாம். கடுகும் சீரகம் பொரிஞ்சதும் அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இந்த தொக்குக்கு. அதே மாதிரி சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்க்கணும். நான் ஒரு 25 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் அது கூட கொஞ்சம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகு ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்கு ஒன்று ஆட் பண்ணால் போதும். நம்ம ஏன்னா இது கூட சில்லி பவுடர் ஆட் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ காரம் ஜாஸ்தியாகும், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து எண்ணெயில் நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இது ஜஸ்ட்டு கலர் கொடுக்கும், பட் காரம் சுத்தமாக இருக்காது. அப்புறம் 1 ஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள், அது கூடவே 1 ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி கூட இந்த மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி சுண்டி வரணும். அப்போ தான் இதோட பச்சை வாசனை எல்லாம் போகும். இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் ஒன்றுக்கு பாதியாக சுண்டி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறமா வீடியோ ஃபுல்லாகவே கொஞ்சம் ஷேக் ஆகிருக்கும். பட் எதுனாலும் தெரியல, நானும் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணலை, எடிட்டிங் பண்ணும்போது தான் பார்த்தேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். பட் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்த்து கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் கிரேவிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வர வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். கொதி வந்ததுக்கப்புறமா ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரான்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு போதுமானு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தாதுன்னா எக்ஸ்ட்ராவாக கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கிரேவி நல்லா கொதிச்சு தொக்கு ஸ்டேஜுக்கு, அதாவது தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். எந்த கரம் மசாலா வந்தாலும் ஓகே தான், பட் கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும். நம்ம ஆல்ரெடி எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கிறோம். கடைசியாக கொஞ்சம் மல்லித்தலையும் பொடியாக கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ண வேண்டியதான். இப்போது ப்ரான்ஸ் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு கமகமன் மணமும் வருது. அதே மாதிரி இந்த ப்ரான்ஸ் தொக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணியிருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரமாக கெட்டு போகவும் செய்யாது. இந்த தொக்கு நம்ம தேங்காய் அரைச்சி விட்டு பண்ணியிருக்கிறதுனால
ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக செம்மையாக இருக்கும். நீங்களும் இந்த வீடியோ பார்த்ததோட விடாமல் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரான்ஸ் தொக்கை சப்பாத்தி, நான் அப்புறம் சாதத்துக்கு கூட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.